வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டு அரசியல்ல 1967க்கு பிறகு முழுக்க முழுக்க பிராமணர் அல்லாத தலைவர்கள் தான் அரசியலில் அதிகாரத்தில் கோல் வச்சு வந்திருக்காங்க. பேரறிஞர் அண்ணா 1967ல முதல்வரான பிறகு அவரது வழித்தோன்றர்களாக கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படி நிறைய பேர் இப்போ வரிசையா இவங்க இப்போ ஆட்சி அமைச்சாலும் அதுல ஜெயலலிதா மட்டும்தான் இதை பிராமண தலைவரா வந்தவங்க. அவங்க பிராமணரா இருந்தா கூட, தன்னை ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சுக்கிட்டா கூட, இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க திராவிட கொள்கைகளிலிருந்து இம்மியளவு கூட விலகாமல் அந்த திராவிட தலைவராகவே தான் தன்னை அவங்க முன்னிறுத்திக்கிட்டாங்க. எந்த இடத்துலையுமே தன்னுடைய அந்த சாதி பாசங்கிறத வெளிப்படையை அவங்க காட்டிக்கல. உள்ளுக்குள்ள அந்த அஜெண்டா இருந்திருக்கலாம். அதே போல திராவிட தலைவர்களில் பிராமணர் அல்லாத தலைவர்கள் செய்ய தயங்கியதை கூட செஞ்சவங்க ஜெயலலிதா. அதையும் அங்க மறுக்க முடியாது. எப்படி இருந்தாலும் இது திராவிடம் சார்ந்த அரசியல். இங்க அந்த பார்ப்பனியம் சார்ந்த கருத்துக்களை பெருசா மக்கள் மீது திணிக்க முடியாத ஒரு நிலை அப்படித்தான் இருந்தது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி என்னன்னா, நம்மால் ஒருத்தங்க சிஎம் ஆயிட்டாங்க, நம்மால் தமிழ்நாட்டை ஆள்றாங்க. எல்லாருக்குமே அந்த பாசம் உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா? அப்படி ஒரு பாசம் இப்ப மீண்டும் தலை தூக்கி நிக்குது. அதற்கு காரணம் யாருன்னா த்ரிஷா. இது வெளிப்படையா சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை. காரணம், இந்த நடிகையை முன் வச்சுதான் அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சார் அப்படிங்கிற பேச்சு இப்ப பரவலா வந்துருச்சு எல்லா இடத்துலையுமே. இந்த கட்சி ஆரம்பிக்க காரணமே அவங்க தான். அவங்கள சிஎம் ஆக்கிறதுக்கு தான் இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்த கட்சிக்கு பலதரப்பட்ட அந்த மத்தியில ஆதரவு இருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட சமூகம் அவங்க இந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை தராங்க. குறிப்பா இந்த நடிகையை அவங்க மிகப்பெரிய அளவுக்கு பேக்கப் பண்றாங்க அப்படின்ற ஒரு டாக் இப்போ அதிகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு ஒரு இன்னும் ஊக்கமளிக்கிற மாதிரி அந்த நடிகையுடைய பழைய பேட்டி பெருசா வைரலாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நான் 10 வருஷத்துல நான் சிஎம்ஐ காட்டுறேன் அப்படின்னு ஒரு நடிகை சொல்றாங்கன்னா, அப்ப உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய பிளான் இருக்கும். இப்ப நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கிற போது அதையெல்லாம் நிஜம்தான், அது நடந்துற போது இந்த ஆபத்து ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப எச்சரிக்கை இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற உணர்வு இந்த தமிழ்நாட்டு அரசியலை கூர்ந்து நோக்குகிற அத்தனை பேருக்குமே இருக்கு. நடுநிலையாளர்கள், அதே போல திராவிடம் சார்ந்து கருத்து தெரிவிக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இது என்னடா, இது வேற புது ஆபத்து நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு அச்ச உணர்வோட இதை பார்க்குறாங்க. ஏன்னா இதை விளையாட்டா எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா இது நடந்தாலும் நடக்கும், நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் எது ஆபத்து, எது விலக்கி வைக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றோமோ அதன் பால் ஒரு கூடுதல் ஈர்ப்பு வர்றது இயல்பா இருக்கு. இது தேவையில்லப்பா, இது ரொம்ப ரொம்ப தப்பு, இது ஆபத்து அப்படின்னு சொன்னாலும் அதன் மீது ஒரு ஈர்ப்போட ஒரு கூட்டம் அவங்ககிட்ட பேசும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒண்ணுமில்ல, நடிகர் பார்த்திபன் அவர் ஒரு நிகழ்ச்சியில போயிட்டு பேசுறாரு. பேசும்போது அந்த குந்தவைய வீட்டிலேயே குந்த வச்சிருந்தா பிரச்சனையே இல்லை, பெரிய எந்த தொல்லையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க பேசுறாரு. அப்படி பேசுறதுக்கு உடனடியா நடிகை தரப்புல இருந்து ஒரு எதிர்வினை வருது. ரொம்ப கடுமையா அவங்க பேசுறாங்க. ஒரு மைக்கு சத்தமா வேணா நீ பேசுறது சத்தமா காட்டுமே தவிர அது சுவாரஸ்யமாவோ அல்லது நகைச்சுவையாவோ அது சொல்லாது அப்படின்ட்டு அவங்க ட்விட் போடுறாங்க. அதாவது வெத்து மைக், இந்த வாய் சும்மா சத்தம் தான் போடும், அது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்றும் இல்லை பார்த்திபன் பேசுனதை அவங்க அப்படி கமெண்ட் அடிக்கிறாங்க. இப்படி அவங்க கமெண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திபன் வருத்தம் தெரிவிச்சிட்டார். ஏன்னா அது தேவை, மகளிர் தினத்தப்போ இந்த குந்தவையை வீட்டிலே குந்தவைங்கிறது பொதுவாக எல்லா பெண்களையும் சொன்னதா எடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு பொருள் இருந்ததால் அவர் அப்பே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு பிறகுதான் இந்த ட்விட்டு வருது. அந்த ட்விட்டை பார்த்த பிறகு பார்த்திபன் டென்ஷன் ஆயிட்டார். இனி நம்ம இந்த ட்விட்டுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு முழு வீடியோ போட்டார். நேற்று முழுக்க பரபரப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் அந்த வீடியோ வெளியாகிடுச்சு. அந்த வீடியோவில் அவர் ஒரு மூணாவது மனுஷி, அவங்களுடைய மூணாவது ட்விட்டு, அது மூன்றாம் தரமான ட்விட்டு. அந்த ட்விட்டுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சிருக்க தேவையில்லை, இப்படி ட்விட்டு வரும்னு தெரிஞ்சால் நான் வருத்தமும் தெரிவிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு எந்த சூழ்நிலையில் அந்த பேச்சை அந்த மேடையில் பேச வேண்டியதாக இருந்தது. அதற்கு எப்படி நான் மனசார வருத்தம் தெரிவித்தேன்,
அப்படி வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த ட்வீட் வந்திருக்கு. இந்த ட்வீட் வந்த பிறகு நம்ம வருத்தம் தெரிவித்தது அனாவசியமானது அப்படிங்கிறது வந்து அவர் வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கார். அது மிகச்சரியான பதிவு. இன்னொன்று, இப்போ இந்த நடிகை வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணுறது யாருக்கு பாருங்க. நயினார் நாகேந்திரன் சொன்ன உடனே அந்த நடிகை ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதே போல பார்த்திபன் பேசுனது ஜஸ்ட் காதில் விழுந்துருச்சான், உடனே வந்து அந்த நடிகை அதுக்கு ஒரு ட்வீட், ரொம்ப கடுமையான இதில் ட்வீட் போடுறாங்க. உடனே இவங்களாம் பதறி அடிச்சுட்டு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அது அதில் இந்த நடிகையோட அந்த ட்வீட்டில் வந்திருந்த அந்த கமெண்ட், அதாவது இந்த ஆதரவு எதிர்ப்பு இதெல்லாமே இருக்கு இல்லையா அந்த கமெண்ட்ல, அந்த கமெண்ட்டை பார்த்தா எனக்கு உண்மையே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. வி ஸ்டாண்ட் வித் யூ மேடம், நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் நல்ல போல்டாக ஏற்று நிற்கிறீங்க, உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது, உங்களை வந்து யாரும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. இந்த ரேஞ்சில் வந்து சில தவிட்டு தற்குறிகள் தானே அதெல்லாம், அவங்க வந்து இதில் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்திபன் பக்கம் வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன், நீங்கள் ஏன் சார் வருத்தம் தெரிவிச்சிங்க, இதெல்லாம் வந்து தேவையில்லாது, அதுக்கு தகுதியே கிடையாது, நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு அது ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திபனுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும், அந்த பக்கம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இப்படி இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சொன்னேன்ல, ஆபத்தானது விஷம் தேவலப்பா அப்படின்னு சொன்னாலும் சிலர் வந்து அந்த பக்கமே போய் அதையே வந்து அதையே சுற்றி சுற்றி அதிலே விழுந்து சாவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்க தானே செய்யும். அவங்கள தூக்கி பிடிக்கிறாங்க, அந்த நடிகையை தூக்கி பிடிக்கிறாங்க, அரசியலில் பெரிய சக்தியாக வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. இதை விட முக்கியம், மீடியாக்காரங்க, மீடியாவிலேயே ஒரு செக்ஷன் ஆஃப் மீடியா வந்து இந்த நடிகையை தூக்கி பிடிக்குது, நடிகைக்கு ஆதரவு தெரிவிக்குது, நடிகையை வெளிப்படையாக அவங்க கண்டிக்க கூட வந்து அவங்க மறுக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் யார்? இப்போ இந்த நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இந்த கட்சி வந்து ஒரு நடிகை கண்ட்ரோலுக்குள்ள போக போகுது அப்படிங்கிற சூழல் வெளிப்படையாக தெரியுது. இப்போ அப்படி தெரிஞ்ச பிறகுதான் வந்து அவருடைய மனைவி வெளிப்படையாக அந்த நடிகையோட கள்ள தொடர்பு இருக்கு, அது வந்து நான் தேவைப்பட்ட நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், அவங்கள கூட அந்த வழக்கில் இழுப்பேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன பிறகு, ஓஹோ நீ அப்படி சொல்லிட்டியா, இப்போ பாரு நான் அடுத்து என்ன பண்ண போறேன், நான் வெளிப்படையாவே வந்து நான் ஜோடியை சுத்துவேன், ஊரெல்லாம் வந்து வீடியோ போட்டோ எடுத்து அதை போடுவாங்க, நான் மட்டும் ஏன் போடணும், இத்தனை நாள் நான் போட்டுனதில்ல, ஊரே அதை போடும், நீ என்ன பண்ணுவ பாக்குற அப்படின்ற ஒரு திமிர்த்தனத்துல தான் வந்து அந்த நடிகை அந்த வேலையை பண்ணாங்க. அதைத்தான் பார்த்திபன் வந்து அந்த மேடையில் இப்படி ஒரு 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 அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஊரே பேசுகிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி, அது வந்து எதிர்மறையான ஒரு வளர்ச்சியாக இருந்தால் கூட ஊரே பேசுகிற அளவுக்கு ஒரு பேசு பொருளாக ஒருத்தர் நிற்கிறார் இல்லையா. இப்போ அந்த கட்சியை வந்து நீ முழுசாக ஆட்டை போட பார்க்குறியா அப்படிங்கிற துணியில தான் வந்து அவர் அங்கே பேசினார். அந்த பேச்சுக்கு இப்படி ஒரு எதிர்வினை, அதே நேரத்தில் இந்த நடிகைக்கு இப்படி ஒரு ஆதரவு, இதுதான் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. அரசியலில் இந்த மாதிரியான ஆபத்துகள் வந்துடக்கூடாது. இப்போ அது வந்து ஜெயலலிதா வரும்போதே இதே மாதிரியான பேச்சு இருந்தது. நான் வந்தப்போ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த காலம், நான் எல்லா பக்கமும் இந்த அரசியல் ஆர்வலர்கள், தமிழ்நாட்டு அரசியல் வந்து தப்பான பாதைக்கு போயிடக்கூடாது அப்படின்றவங்க, அதே போல் அரசியல் புரிந்த ஆட்சி தெரிந்த ஒருத்தர் கையில் இந்த நிர்வாகம் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்ச அத்தனை பேருமே வந்து பதறினாங்க. இப்போ ஐயோ என்னடா அது இப்படி இவங்க கையில் போதே, இவங்களுக்கு என்ன தெரியும், என்ன நிர்வாகம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ பதறினாங்க. அதுதான் வந்து அடுத்த 5 ஆண்டு காலம் ஏன் பதறினாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களை வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. ஜெயலலிதா அந்த 91லேருந்து 95, 6 வரைக்குமான காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு, சென்னையில் இருந்தவங்களுக்கு, அல்லது தமிழ்நாட்டில் இருந்து அத்தனை பேருக்கும் தெரியாது எப்படி ஒரு நரக ஆட்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மாறினாங்கன்றதெல்லாம் அப்புறம். ஆனால் அந்த 5 ஆண்டு காலம் மக்களை போட்டு வாட்டி வதச்சிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆபத்தில் இந்த தமிழ்நாட்டை கொண்டு போய் திரும்ப விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடைய ஆதங்கமாகவும் ஒரு எச்சரிக்கையாக எல்லாருக்குமே வந்து அவங்க எச்சரிக்கை பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்படித்தான் வந்து ஆரம்பிக்கும், அது கடைசியில் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பதறாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மக்களோட கடமை. இந்த மாதிரியான கவர்ச்சிகள், இவங்களை முன்வைத்து உருவாக்குகிற லாபிகள் இதற்கு பலியாகி இருக்கக்கூடாது.